பகவத் கேசரி தாங்க அது. இந்த வேஸ்டா போன ரோஸ்ட் பிரதர்ஸ் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜனவரி 9 தளபதி நடிச்ச அந்த ஜனநாயகன் படம் தெலுங்கு பகவத் கேசரி, அதாவது பாலையா நடிச்ச படம் தான் அப்படியே காப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க சொல்றானுங்க. இல்ல, இது வந்து என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்தை நான் வச்சுக்கிறேன். ஒரு படம் யோசிக்கணும்னா மூளையை கசக்கி பிழிஞ்சி பைத்தியமாவாத குறையா ஒரு படத்தை யோசிக்கணும். ஒரு கதையை, அந்த கதையை வெற்றிகரமா எடுத்து முடிக்கணும். அந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ற ஃபைனான்ஸ் வாங்கி அந்த ப்ரொடியூசர் என்ன ஆகணும், அதில் நடித்த அந்த ஹீரோ, காமெடி ஆக்டர், ஹீரோயினி, வில்லன்ஸ், ஸோ நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை 1.5 வருஷம் 2 வருஷம் கஷ்டப்பட்டு எடுத்து ரிலீஸ் பண்ணாக்கா, இவனுங்க வந்து 200 ரூபாய் கொடுத்துட்டு படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ கொடுக்கறதுக்கு இவனுங்களுக்கு யாரு ரைட்ஸ் கொடுத்தாங்க? அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அப்போ இவனுங்க யாருக்கு வேலை செய்யறானுங்க? அதுவும் தளபதி படத்தை குறிப்பிட்டு சொல்றானுங்க அப்படின்னாக்கா, இவனுங்க யாருக்கு வேலை செய்யறானுங்க, இவனுங்க எப்படிப்பட்டவனுங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.